பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரை துதிக்கிற வகையில் ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமேன் ஆமேன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமேன். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமேன் ஆமேன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது விடுதலையை கொண்டு வரும், அது வெற்றியை கொண்டு வரும், அது மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. வேதத்தில் எழுதியிருக்கிற அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஜீவன் உள்ளவைகளாக இருக்கிறபடினாலே அவைகளை நாம் நம்பும் பொழுது, நம்முடைய வாக்குத்தத்தமாய் அதை நாம் உருவாக்கி கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தைகள் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறதாய், நமக்கு நன்மையை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற நம்முடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 8வது வசனத்தின் முதல் பகுதி. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக மாதங்களிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இதுவாகத்தான் இருக்கும். பயப்படாதிருங்கள், கலங்காமல் இருங்கள். ஏனென்றால் உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்களில் எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு தொல்லை நம்மை சூழ்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் வழியாய் கடந்து போவதனால ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதும் அல்லது புதிய வருடம் பிறக்கும் பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிற எண்ணங்கள் பயமாகத்தான் இருக்கும். என்ன ஆகும் இந்த மாதம், இந்த வருடம் எப்படி இருக்கும், இவ்வளவு நாள் நான் கடந்து வந்துட்டேன், இனி எப்படி நடக்கும் என் வாழ்க்கையில். ஆம்பரியமானதனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட நினைவுகளோடு இருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் பயம் வரத்தான் செய்கிறது. சூழ்நிலை பார்க்கும் பொழுது பயம் வருகிறது. பேதுருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. ஆண்டவர் கடலின் மீது நடந்து வருகிறதை பார்த்த உடனே அவன் உற்சாகத்தோடு, ஆண்டவரே நீரேயானால் நானும் கடலின் மீது நடக்க கட்டளையிடும் என்று சொல்லுகிறான். அப்படி சொன்ன உடனே வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவனும் கடலின் மீது நடந்து போகிற ஒரு அனுபவத்தை உடையவனாய் மாறுகிறான். ஆனால் நடந்தது என்ன? சூழ்நிலையை பார்க்கிறான். காற்றையும் கடலையும் சீற்றத்தையும் பார்த்த உடனே
பயம் வருகிறது, அமிழ்ந்து போகிறான். ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய கரம் அவனை காப்பாற்றினது. இதே அனுபவம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பதனாலே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதனாலே, கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானிப்பதனாலே தைரியமாக இருக்கிறோம். ஆனால் சூழ்நிலை வரும்பொழுது, ஒரு பெரிய வியாதி வரும்பொழுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு கஷ்டம் நம்மை சூழும்பொழுது அந்த சூழ்நிலை நம்மை பயத்தில் தள்ளுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் நம்மை மீண்டும் ஆண்டவர் பார்த்த நாளில் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை, எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அருகாமையில் இருக்கிற சீரிய தேசத்து ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்து இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்று அவன் திட்டம் போடுகிறான். இந்த திட்டத்தை எலிசா தீர்க்கதரிசி அறிந்து இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லி அவனை பாதுகாக்கும்படியாய் சொல்லுகிறார். இதை அப்படியே இஸ்ரவேல் ராஜா செயல்வதனாலே சீரியா ராஜாவின் திட்டம் பலிக்காமல் போகிறது. இந்த சூழ்நிலையில் சீரியா ராஜா தன்னுடைய ஜனங்களை பார்த்து கேட்கிறான், தன்னுடைய அதிகாரிகளை பார்த்து கேட்கிறான், நாம் செய்கிற திட்டங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்வது யார்? நம்மிடத்தில் இருக்கிற உளவாளி யார் என்றவன் கேட்கிறான். இப்பொழுது அவனுடைய ஜனங்களில் ஒருவன் சொல்லுகிறான், ஐயா இங்கே யாரும் அப்படி இல்லை, நாங்கள் எல்லாரும் உண்மை சார்ந்துதான் இருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், எலிசா என்பது அவனுடைய பெயர். அவன் நீங்கள் உங்கள் படுக்கை அறையில் நீங்கள் ஏதாவது யோசித்தாலும் பேசினாலும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை படைத்த தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் தான் இது அந்த ராஜாவுக்கு சொல்லி நாம் போடுற திட்டங்களை எல்லாம் அவன் பொய்க்க செய்கிறான் என்று சொல்லுகிறாங்க. அப்படியானால் அந்த எலிசா தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறான்? அவனை பிடித்துவார்கள் என்று அவனுடைய படையை அவன் அனுப்புகிறான். பெரியமானவர்கள, அப்படி அந்த படை வந்து எலிசா தீர்க்கதரிசி இருக்கிற அந்த மலை பகுதியில் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அதிகாலையில் எலிசாவினுடைய வேலைக்காரன் எழுந்து வெளியே வரான். இந்த மலையை சுற்றி இருக்கிற படைகளை பார்க்கிறான். அது இஸ்ரவேல் தேசத்து படைகள் அல்ல, சீரிய தேசத்து படைகள் என்ற உடனே அவன் பயந்து நடுங்கி ஓடிப்போய் எலிசாவின் இடத்துல, எலிசா வந்து பாருங்க, நம்மளை சுற்றி பெரிய படை இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் எலிசா எந்தவித பயப்படாமலும் கலங்காமலும் தைரியத்தோடு எழுந்து அப்படி பொறுமையாக அமர வெளியில் வந்து அவனை பார்த்து சொல்கிறான், அவனோட வேலைக்காரனை பார்த்து, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்கிற வார்த்தையை சொல்கிறான். அந்த வேலைக்காரனுக்கு கொஞ்சம் நேரத்தில் எரிச்சலாக கூட இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த வீட்டில் எலிசாவும் அவனும் தான் இருக்கிறாங்க. ஆனால் எலிசா சொல்கிறாரு, பயப்படாதப்பா, அவங்களுக்கு பாட்டுக்களும் நம்ம கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னடா இவர் இப்படி சொன்னாரே நம்ம யோசித்திருக்க கூடும். உடனே எலிசா செய்கிற ஜெபத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 17வது வசனத்தில், அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தள்ளும் என்றான். உடனே கர்த்தர் இந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். நல்லா கவனிங்க பிரியமானவர்கள, எலிசாவினுடைய வேலைக்காரன் குருடன் அல்ல, அவனுக்கு பார்வை இருந்தது. அங்கே அவனை எதிர்த்து வந்த இந்த படைகளை பார்த்து தான் எலிசா கிட்ட ஓடி சொல்கிறான். ஆனால் இப்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. எலிசா இந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கும்படி சொல்கிறான். அப்படியானால் என்ன? நாம் பார்க்கக்கூடாதபடிக்கு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நம் ஒவ்வொரு பிள்ளையும், இயேசுவை ஆராதிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் நான் நம்பித்தான் ஆக வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த சம்பவத்தின் மூலமாய் நமக்கு உணர்த்துகிறார். பயப்படாதே, கலங்காதே, மகனே, மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிற, உன்னை பாதுகாக்கும்படி என்னுடைய தூதர்களை நான் உனக்கு காவலாக வைத்திருக்கிறேன். ஆகவே நீ எதை குறித்து பயப்படாதே, சூழ்நிலையை கண்டு பயப்படாதே என்று சொல்லுகிறார். வேதத்தை நாம் கொடுத்து வாசிக்கும் 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட கூட அம்மோனியருக்கு அப்புறத்துள்ள மனுஷரும் கூட யோசேபாத் ராஜாவுக்கு விரோதமாய் வந்தார்கள். சிலர் வந்து யோசேபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள்
கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் தாமாரிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்போது யோசபாத் பயந்தான். இந்த யோசேபாத் யூதா தேசத்து ராஜா. இந்த யோசேபாத்தினுடைய வாழ்க்கையிலே பல அனுபவங்கள் இருக்கிறது. ஒரு முறை இஸ்ரவேல் தேசத்து ராஜாவோடு கூட அவன் மோவாபுத்திரருக்கு விரோதமாய் போகிறான். மிக எளிதாக ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த மோவாபுத்திரரை அவன் ஜெயித்து ஜெயம் பெற்று திரும்புகிறான். அப்படி வாழ்ந்த மனிதன்தான் இந்த யோசேபாத். இந்த யோசேபாத்தை குறித்து 2 நாளாகமம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அவனை குறித்து வேதம் இப்படி சாட்சி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோசேபாத் யூதாவின் அரணான பட்டணங்களை எல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்தில் தன் தகப்பனாகி ஆசா பிடித்த எப்ராயிமின் பட்டணங்களின் தானியங்களை வைத்திருந்தான். கர்த்தர் யோசேபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை நாடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதன் யோசேபாத். இஸ்ரவேல் மக்களோடு கூட, இஸ்ரவேல் ராஜாவோடு கூட அவனுக்கு தொடர்பு இருந்தாலும் இஸ்ரவேல் தேசத்து ராஜா செய்கிறது போல அவன் செய்யவில்லை. மாறாக கர்த்தரை தேடுகிற தாவீதின் வழிகளிலே அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தரை தேடுகிற மனிதனாய் அவன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட மனிதனுக்கும் விரோதமாக 3 தேசத்து ராஜாக்கள் கடந்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மோவாப் தேசத்து ராஜா, அம்மோன் புத்திர ராஜா மற்றும் சேயீர் மலை தேசத்து மக்கள். 3 தேசத்து மக்கள். இந்த யோசேபாத் யார்? இந்த யோசேபாத் யூதா தேசத்து ராஜா. யூதேயாவுக்கு விரோதமாய் அவர்கள் வருகிறாங்க. இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் பல முறை ஜெயித்து வெற்றியை பெற்ற மனிதனாக இருந்தாலும் அவனுடைய இருதயம் பயம் கொண்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட பல அனுபவங்களை ஆண்டவர் நாம் கொடுத்திருக்கிறார். பல சோதனைகளில் ஜெயித்து நாம் வந்திருக்கிறோம். ஆனாலும் புதிய பிரச்சனை ஒன்று வரும்பொழுது, புதிய கஷ்டம் ஒன்று வரும்பொழுது நம்முடைய இருதயம் பயந்து தான் போகிறது. பிரியமானவர்களே, அதற்காக தான் ஆண்டவர் இந்த மாதத்திலும் காலை வேளையில் நம்மை பார்த்து சொல்கிறார். ஏசாயா 44:8 நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும். காரணம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நடந்தது என்ன? யோசேபாத் பயந்து ஆமென் கர்த்தரை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடின மாத்திரத்தில் அவர்கள் முன்பாக அவனுக்கு விரோதமாய் வந்த ராஜாக்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி மடிந்து, ஒவ்வொரு ஜனங்களும் திரளான ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு ஜனம் கூட இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் நின்று போர் செய்ய அங்கே இல்லை என்று வேதம் பதிவு செய்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கும் பொழுது இதோ அவர்கள் தரையில் விழுந்து கிடக்கிற பிரேதங்களாய் கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. ஒருத்தர் இல்லையா. ஏராளமான ஜனங்கள் யூதா தேசத்து மக்களை அழிக்க, யூதா தேசத்து ராஜாவாகிய யோசேபாத்தை அழிக்க வந்தார்கள். இந்த யோசேபாத் கர்த்தரின் வழியில் நடக்கிறவனாக இருந்தான். இந்த சம்பவங்களுக்கு இடையில் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிற மனிதன் இந்த யோசேபாத். இந்த செய்தி வந்தவுடனே அவன் என்ன செய்கிறான் என்றால் அவனும் அவனுடைய ஜனங்களும் கர்த்தரை தேடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, கர்த்தரை துதிக்கிற மனிதர்களை அவன் ஏற்படுத்தி போர் முகத்திற்கு போவதற்கு முன்பதாக கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், கர்த்தரை துதிக்கும்படியாய் இந்த யோசேபாத் செய்தான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் துவக்கத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அழிக்கும்படி எந்த காரியம் உன்னை சூழ்ந்து வந்தாலும், உனக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பி நின்றாலும் நீ பயப்பட வேண்டியதில்லை. மாறாக என் சமூகத்தில் வந்து என்னை ஆராதிக்கிற மகனாய், என்னை தொழுது கொள்ளுகிற மகளாய் இருப்பாயானால் உனக்கு விரோதமாய் வந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க கேட்டல்லையா, ஒரு மனிதரும் அங்கே அவளுக்கு விரோதமாய் இருந்தவர்கள்
காணப்படவில்லை. எல்லாரும் மரித்து பிரேதங்களாய் கிடந்தாங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். சேனைகளின் கர்த்தர் அவர். தாவீது சொல்லுகிறார், ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எத்தனை சேனை நமக்கு விரோதமாய் வந்தாலும் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கவலங்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சகல தீமையினின்றும் எங்களை பாதுகாக்க நீர் வல்லவர் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் 1000 அல்ல 10,000 பேர் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போதுமானது, உம்முடைய வல்லமை எங்களுக்கு போதுமானது, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாக்க போகிறீர் என்று நாம் கர்த்தரை துதிக்க 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 பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் நம்மோடு கூட கடந்து வரும். நமக்கு முன்பதாய் அது கடந்து செல்லும். நமக்கு முன்பாய் இருக்கிற சத்துருக்களை அவைகள் பிரிந்தோட செய்யும். அவைகள் ஓடி நம்மை விட்டு விலகி ஓடச் செய்யும். அது எத்தனை பெரிய சத்துருவாய் இருந்தாலும், ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட வியாதியாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனை என்று நீங்கள் நினைத்தாலும், ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள், நீங்கள் என்னுடைய சமூகத்தில் கொண்டு வருகிற காரியங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஏசப்பா சொல்லி போயிருக்கிறார். விசுவாசத்தோடு கூட இந்த மழை உனக்கு தடையாக இருக்குதா, அதை பார்த்து பேசு மகனே என்று சொல்லுகிறார். அப்படி விசுவாசத்தோடு கூட நீ பேசும்போது மழையும் கூட பெயர்ந்து போகும் என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கத்தை வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக இந்த 7வது மாதம் 7வது நாள் எப்படி துதிக்கிற நாளாய் இருக்கிறதோ, ஆராதனையில் கடந்து சென்று ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து சென்று ஆண்டவரை துதிக்கிற ஒரு நாளாய் 7வது நாள் உயர்த்தப்பட்டதோ அதே விதமாய், ஆமென், அல்லேலூயா, இந்த 7வது மாதமும் கர்த்தர் நமக்கு செய்ய போகிற நன்மைகளை, ஆமென், நினைத்து நாம் துதிக்கிற மாதமாக இருக்கிற போகிறது. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நடந்தது என்ன? யோசேப்பாத்துக்கு விரோதமாக திரளான ஜனங்கள் வந்தாங்களாம். அல்லேலூயா. எவ்வளவு திரளான ஜனங்கள் வந்தாங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம் அங்கே உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். யோசேப்பாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்து அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலும் உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய படை வருதோ அவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கலாம் தெரியுமா? எனக்கு பெரிய படை எதிர்ப்பாக வரட்டும் ஆண்டவரே, அப்போ தான் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் இதையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, நீ கொடுத்த இந்த உன்னதமான ஒரு வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஆமாண்டவரை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் துதிக்கிற வகையில், நாங்கள் அதிகப்படியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற வகையில் நீர் எங்களோடு கூட இருந்து உமது வார்த்தையின்படி எங்களை கலங்காமலும் பயப்படாமலும் வைக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நன்றி, உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைக்காய் நன்றி, உம்முடைய தயவுள்ள வார்த்தைக்காய் நன்றி. உம்முடைய நாமம் தொடர்ந்து உயர்த்தப்படுவதாக. எங்களோடு கூட இருக்கிற அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எலிசாவுடைய வேலைக்காரருடைய கண்களுக்கு திறந்தது போல அதிசயமான அவருடைய சேனை நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாகவே தேவன் நம்மை கைவிட மாட்டார், மாறாக நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. God bless you.